முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நடத்தி வரும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவில் செயல்பட்டு வந்த வைத்தியலிங்கம் இன்று தனது ஒரத்தநாடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து அவரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தொடர்ந்து அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை என்று விமர்சித்தார். அதிமுகவில் சேருமாறு தனக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு வந்தும் அதிமுகவில் சேரவில்லை என்று கூறிய வைத்தியலிங்கம், தேர்தல் நெருங்கும் நிலையில் எந்த முடிவும் எடுக்காமல் ஓ பன்னீர்செல்வம் தாமதப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நான் வைக்கல, நானும் கேட்கல. முகமா இருந்தீங்க, கிட்டத்தட்ட ஐவர் குழுல முக்கியமான ஆட்களா இருந்தீங்க, 8ஆம் மண்டலத்துல முக்கியமான அளவு இருந்தீங்க அதிமுக. திடீர்னு ஒரு கரையை இன்னொரு கரையை வேட்டி கட்டிட்டு போய் நிக்கிறப்ப மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது.